ஆஸ்திரியாவின் அழகிய பயணத்தை காணலாம். ஆஸ்திரியா வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகு ஒன்று சேர்ந்து மனதில் நிலைத்து நிற்கும் ஒரு நாட்டாகும். இச்சிறப்பான நாட்டின் சில முக்கிய அம்சங்களை நாம் ஆராய்வோம். ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னா, அதன் பேரரசு மாளிகைகளுக்கு, செழித்த கலாச்சார அதிர்வுகளுக்கும் இசை பாரம்பரியத்திற்கும் பெயர் பெற்ற நகரம் இது. வியன்னாவின் மிக முக்கியமான இடங்களில் ஒன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சோதனை ஸ்கோன்பிரன் மாளிகை. ஸ்கோன்பிரன் அரண்மனை வியன்னாவில் அமைந்துள்ள ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று பாறைகள் மற்றும் அழகான தோட்டங்களை கொண்ட யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம். இங்கே ஆஸ்திரியாவில் ஹாப்ஸ்பர்க் மன்னர்களின் கோட்டை வாழ்வு வெளிப்படுகிறது. அடுத்து பெல்வெடியர் அரண்மனை. இந்த பாரோக்-பாணி அரண்மனை வளாகம் மேல் மற்றும் கீழ் பெல்வெடியர் பகுதிகளை அடக்கி அதிசயமாகும் கலைக்கூடங்கள் மற்றும் கஸ்டாவ் கிளிம்ட் உட்பட புகழ்பெற்ற கலை படைப்புகளை கொண்டுள்ளது. அடுத்தது மோட்சார்ட் பிறந்த இடமான சால்ஸ்பர்குக்கு செல்லுவோம். ஹோஹன்சால்ஸ்பர்க் கோட்டை. நகரத்தின் மேலே ஒரு மலைமேடையில் அமைந்துள்ள இந்த அடையாளமான கோட்டை ஐரோப்பாவின் மிகப்பெரிய மற்றும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நடுநிலைக்கால கோட்டைகளில் ஒன்று. இது சால்ஸ்பர்க் நகரத்தின், அதன் சுற்றியுள்ள ஆல்ப்ஸ் மற்றும் சல்சாக் நதியின் பரந்த காட்சிகளை வழங்குகிறது. அடுத்து உண்டர்ஸ்பெர்க் மலை. இந்த அகழ்வு பெருமையுள்ள மலை நகரம் மற்றும் சுற்றியுள்ள பகுதியின் அழகான காட்சிகளை வழங்குகிறது. இது பரவியுள்ள காட்சிகள், நடைபயண பாதைகள் மற்றும் குளிர்கால மாதங்களில் ஸ்கீயிங் போன்ற அனுபவங்களை வழங்குகிறது. ஹால்ஸ்டாட் கிராமம். டாக்ஸ்டேன் ஆல்ப்ஸ் மற்றும் அமைதியான ஹால்ஸ்டாடர்சீருக்கு நடுவில் அமைந்துள்ள அழகிய கிராமமாகும். இது உலகில் மிக அழகான ஏரிக்கரையிலுள்ள நகரங்களாக கருதப்படுகிறது. அதன் அழகான கட்டிடக்கலை மற்றும் கங்கவர் இயற்கை காட்சிகளுக்கு பிரபலமான இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் ஆகும். இந்த கிராமத்திற்கு பேரிடப்பட்ட ஹால்ஸ்டாட் கலாச்சாரம் ஐரோப்பாவில் ஆரம்ப இரும்பு காலத்தில் முக்கிய பங்கை வகித்தது. மேலும் இந்த கிராமம் 7000 ஆண்டுகள் பழமையான உலகின் மிக பழமையான உப்பு சுரங்கத்தின் வீடாகும். ஆஸ்திரியா தனது சுவையான மற்றும் பலவகையான உணவுகளுக்கு பிரபலமாக உள்ளது. இதில் வியன்னர் ஸ்னிச்சல், டாய்ல்ஸ்பிட்சி மற்றும் அப்பெல் ஸ்ட்ரூடல் ஆகியவை அடங்கும். இந்த நாட்டின் உணவு பயிற்சி ஜெர்மன், ஹங்கேரியன் மற்றும் இத்தாலிய அச்சுறுத்தல்களை இணைக்கிறது. உலகின் முதல் காபி கடை ஆஸ்திரியாவிலிருந்துதான் தோன்றியது மற்றும் இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆஸ்திரியாவில் 5000க்கு மேற்பட்ட கோட்டைகள் உள்ளன. இந்த கோட்டைகள் அதன் மத்தியகால மற்றும் ரெனசான்ஸ் வரலாற்று மையங்களின் பெருமையை காட்டுகின்றன. இதில் ஹோட்டென்வேர்பேன் மற்றும் பர்க் கிரேவ்ஜன்ஸ்டைன் போன்ற பிரபலமான இடங்கள் உள்ளன. இன்னும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஒன்று, ஆஸ்திரியாவில் சாண்ட்விச்சின் பிறப்பு இருந்தது என்பதை அறிந்திருந்தீர்களா? அர்ல் ஓப் சாண்ட்விச் ஜான் மொண்டாகு ஆஸ்திரியாவில் ஒரு விரைவான உணவு சாப்பிடும் கருத்தை உருவாக்கியுள்ளார். இது இப்போது உலகெங்கிலும் பரவியிருக்கின்றது. இன்று ஆஸ்திரியாவின் கோட்டைகள் மற்றும் உணவுகளின் பாரம்பரியம் அதன் கலாச்சார மரபுகளின் முக்கிய அம்சங்களாக மாறியுள்ளது. ஆஸ்திரியா ஒரு அழகிய நாட்டாக மட்டுமல்ல, அதன் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை மகிழ்ச்சியான அனுபவங்களை வழங்குகிறது. இது பார்வையாளர்களை என்றும் கவர்ந்திழுக்கும் ஒரு இடம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.